பார்வைக்கு கவர்ந்து, அதுவும் வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிசாசு கவர்ந்து என்ன செஞ்சிருவான், இழுத்துருவான். நம்ம மேலோட்டத்தை பார்க்குறோம், இன்னைக்கு பார்த்து ஏமாந்து போகிறோம். அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறாய், பார்வைக்கு அழகா இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டா, இதை நீ புசித்தா உனக்கு நீ சாகவே சாவ, உனக்கு தீமை உண்டாகும் சொல்லிட்டாரு. ஐயோ, நம்ம புசிக்கும் பொழுது கொஞ்சம் நினைவுல கொண்டிருக்கும், இதை நம்ம புசித்தா எனக்கு என்ன உண்டாகும், தேவன் சொன்ன சாபம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருமே என்று கொஞ்சம் அவன் நினைச்சு பார்த்துருக்கலாம், யோசித்து பார்த்துருக்கு. அவ ஒருத்தி எடுத்த முடிவுனால இன்னைக்கு முழு சந்ததியும் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க. ஆமாம், உன் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் தவறுதனால உன் முழு சந்ததியே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். நான் இதை செஞ்சா என்ன, இது ஒன்றும் தப்பு இல்லையே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்றவங்க நிறைய பேர். நான் பாட்டுட்டு இதை செஞ்சுட்டு இருக்கிறேனே, இதனால என்ன உனக்கு பிரச்சனை? இதனால பிரச்சனை என்ன தெரியுமா, சந்ததி முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால இன்னைக்கு முழு உலகமே எப்படி இருக்குது, பாவத்துக்கு நேராய் சாபத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கு. ஒருத்தியுடைய தவறுனால, ஒருத்தனுடைய தவறுனால என்ன ஆகுது தெரியுமா, சந்ததி சந்ததியாய் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யும் பொழுது இன்பமாக இருக்கும், பார்க்கும் பொழுது இன்பமாக இருக்கும், பேசும்போது இன்பமாக இருக்கும், கொஞ்ச நேரம் இன்பம். எந்த இன்பமோ எவ்வளோ நேரங்க சொல்லுங்க? மதுவில் இருக்கிற இன்பம் எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ நேரம். சரியா தெரியல, ஏன்னா நிறைய பேர் சாப்பிடல, அதனால எல்லாமே கொஞ்ச நேரம்தான் இல்லையா. இந்த உலகத்தினுடைய இன்பம்லாம் கொஞ்சம் மணி நேரம்தான், அதற்கு பிற்பாடு ஒன்றுமே இல்லை. ஆனால் என் தேவனுடைய அன்பில் இருக்கிற இன்பம் நித்திய 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 காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அந்த நம்மளுடைய தகுதியை இழக்கிற காரியத்துக்கு, நம்ம மேன்மையை இழக்கிற காரியத்துக்கு, நம்ம பேரை கெடுக்கிற காரியத்துக்கு அதை தேடி அவ்வளவு இன்பமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய் நமக்காகவே ஒரு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி ஓடி வர எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அல்லேலூயா. அப்போ எதை செய்ய போனாலும் இதை செய்யலாமா என்ற ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். தெரியாத செஞ்சிட்டேன், தெரியாத செய்கிறத நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், மன்னிப்பார். ஆனால் தெரிந்தே செய்கிற காரியத்தை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார், எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். எச்சரிக்கிற தேவன், இதை செய்யாத. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன இருக்கு இந்த உலகத்தில் சொல்லுங்களேன்? அதிகாரம் இருக்கு, எல்லாமே நீங்க அனுபவிக்கலாம். ஆனா உங்களுக்கு எது, நான் இதை அனுபவிச்சா எனக்கு இது தகுதியா இருக்குமா? என்னை பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பார்க்கிறவங்க எந்த சாட்சியோடு பார்ப்பாங்க? சாட்சி முதல் முக்கியங்க. கிறிஸ்தவர்களாய் வாழுகிறது முக்கியம் அல்ல. தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை தான் தேவன் எந்த இடத்திலோ நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் ஒரு காலம் ஒரு பொழுதும் தூஷிக்கப்பட்டு விட நம்ம காரண கர்த்தாக்களாய் இருந்து விடக்கூடாது. அதில் மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் அற்புத சபைக்கு வரீங்க, உங்களை யாரோ ஒருத்தர் தவறான இடத்துல பார்க்குறாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த சபைக்கு இவங்க போகிறாங்க, இந்த சபைக்கு இவங்க என்ன சத்தியத்தை கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன சத்தியம் சொல்லப்படுகிறது, இவங்க எப்படி இந்த இடத்துல நிற்கலாம் அப்படின்னு தானே பேசுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அடுத்து சபையினுடைய பேரு கெட்டு போகிறது. நம்மளை சாட்சியாய் வாழ தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். வாழ முடியுமா, வாழ முடியாதா சொல்லுங்க? வாழ முடியுமா, வாழ முடியாதா? வாழ முடியும் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நிச்சயமாய் வாழ முடியும். என் தெய்வத்துக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்காக, எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்திற்காக, நானே வாழ்க்கை என்று எனக்காக எல்லாவற்றையும் இழந்த என் தெய்வத்திற்காக நான் இந்த உலகத்திலே அற்புதமும் அடையாளங்களுமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு
இதில் நான் ஃபோனில் பார்த்துட்டு சொல்வதெல்லாம் உண்மைன்ற அந்த ஒரு தாய் ரொம்ப மனக்லேசத்தோடு பேசுகிறான். அவங்க அந்த தாய் போய் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு என்னென்ன வெயிலில் போய் வேலை செய்வாளாம். அவள் உடம்பெல்லாம் அப்படியே கருத்து சொல்கிறா. அவங்கக்கிட்ட சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, நான் உழைத்து என் பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் அவளுக்கு என்னென்ன வேணுமோ நான் மேக்கப் பண்ணிக்காத என் பிள்ளைக்கு இது வேணும், இந்த கிரீம் வேணும் கேட்பா, அந்த கிரீம் வேணும் கேட்பா. ஆனால் ஏன் அன்பை விட யாரோ ஒருத்தன் இடையில வந்து அவன் அன்பாக பேசின உடனே உன் அன்பை விட அவன் அன்பு தான் பெரியது என்று சொல்கிறான். அல்லேலூயா. இந்த அன்புலாம் உண்மையானதே கிடையாது. அல்லேலூயா. உண்மையான அன்பா? எந்த அன்பில் போய் நீங்கள் விழுறீங்களோ அதே அன்பு உங்களை கொல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். எது உங்களுக்கு அதிகமான அன்பாக தெரியுதோ, இதுதான் எனக்கு வேணும், உன் பிடிவாதத்தில் போய் நீ அதை கட்டாயமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுவே உனக்கு எப்படி ஆகிடும்? சாபமாக நல்லா வாழ்ந்துடலாம் நினைக்க முடியும். ஆண்டவரே நீர் எனக்கு எதை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எதை தீர்மானம். ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க போனால் கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ட்ரெஸ்ஸு எடுக்க போனால் கூட, கிறிஸ்மஸுக்கு எடுக்கிறீங்களோ, அப்புறம் ஈஸ்டருக்கு எடுக்கிறீங்களோ, நியூ இயருக்கு எடுக்கிறீங்களோ, பிறந்த நாளுக்கு எடுக்கிறீங்களோ, கல்யாண நாளுக்கு எடுக்கிறீங்களோ, வீட்டில் இருந்து போகும் பொழுது நீங்கள் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்கப்பா, நான் அதை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் ட்ரெஸ்ஸு எடுக்கிற அந்த நேரம் ரொம்ப கம்மியாயிடும். அல்லேலூயா. எம்சி ரோடையே சுத்த மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம். கடைக்காரன் சோர்ந்து போயிடுவான். இந்த கலர் இல்லை அந்த கலரு, அது இல்லை அதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு. இருதயம் என்ன ஆகுது? ஆசை ஆசை ஆசை. இதை பார்த்த உடனே அது நல்லா இருக்கு, அதை பார்த்த உடனே இது நல்லா இருக்கு. இதுதான் மனசுங்க. நம்முடைய மனசு குரங்கு மனசு. அல்லேலூயா. தாவிட்டே இருக்கும் இல்லையா? எது எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும், உனக்கு இன்னைக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில், உங்களுக்கு எதை அவர் கொடுத்தாலும், அவர் கரத்திலிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் அது சிறப்பாகவும் இருக்கும், மகிமையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும், மற்றவர்கள் சொல்லப்படுகிற அளவிற்கு புகழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறத அற்பமாக சொற்பமாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ செலக்ட் பண்ணுறது தான் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடைச்சலுமா இருக்கும். அந்த ஓட்டையாக இருக்கிறது தான் உனக்கு அழகாக தெரியும். அல்லேலூயா. அதில் ஓட்டை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஓட்டையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்ட மாட்டான். அதை ஏதாவது பூசி கீசி பார்த்தீங்கன்னா இந்த செவுறு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் சொறி சொறியாக இருக்குது. அதை அப்படியே பூசி புது செவுறு போல் மாற்றுறதுக்கு கூட என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்குப்பா? பட்டி மாவு, காஸ்ட்லியான பெயிண்ட். இப்படி தான் நம்ம ஏமாந்து போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றே ஒன்று தீர்மானிக்கணும், எனக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறது ஆசீர்வாதம். இன்றைக்கி யாருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? தீர்க்க தரிசனமாக நீ செலக்ட் பண்ணுறது உனக்கு ஆசீர்வாதமாக, நீ தேர்ந்தெடுக்கிறது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாது. அவர் கரத்தில் காத்திருந்து கேட்டுப்பார், நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு, இன்னைக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? நான் எப்போ போனாலும் துணி கடையிலலாம் எனக்கு ரொம்ப லேட்டே ஆகாது. அல்லேலூயா. ஆனால் என் பெரிய மக போனால் அவள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வந்துடும். அதனால் அவள் கூட போகவே காணும். அதனால தான் சொன்னேன். அல்லேலூயா. நான்லாம் ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போனேன் எனக்கு ரொம்ப லேட்டாகவே ஆகாது. ஏன்னா எனக்குன்னு அவர் வச்சிருக்கிறத நான் போன உடனே எனக்கு காட்டுவார். அல்லேலூயா. எதுலேயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையான தேவ பிள்ளைகள் அவர் சித்தத்தை நோக்கி, அவர் சித்தத்துக்காக அவர் எனக்கு கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப எங்கேயும் சுத்த வைக்கவே, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் காலேஜ் காரியமாக இருந்தாலும் சரி, சுத்த வைக்கவே மாட்டார். உங்களுக்காக அழகும் நேர்த்தியுமாய் அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி. ஆனால் ஜபசெல்வியை கூட்டிகிட்டு போனால் எப்படியோ ஒரு 5 கடையாவது 6 கடையாவது ஏறியார். அல்லேலூயா. 2-3 கடை ஏறுவோம். 3ஆவது கடையில் உனக்கு எது பிடிச்சிக்குதோ அதை எடுத்து. ஏன்னா ஆசை. அல்லேலூயா. இல்லையா? வாலிப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசை கவர்ந்து இழுக்கும். இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு வாலிப காலத்தில் அந்த 18 வயதில்
ஆண்டவருடைய நோக்கம் எது, ஆண்டவருடைய சித்தம் எது, அவருக்கு பிடித்தது எது என்று நான் காத்திருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்தி வைத்தேன். அல்லேலூயா. உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளை உங்களையும் அப்படி நிறுத்த அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வாலிப காலத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில். நான் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக போராடி ஒரு காரியத்தை, நிறைய தடைகள் வருங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தேவ சித்தம் இல்லைன்னா என்ன வரும்? தடைகள் வரும். தடை வரும் பொழுது என்ன ஆகணும்? உசாராக ஆயிடணும். தடை வருது, இது தேவனுக்கு பிரியம் இல்லை போல, இது தேவனுக்கு சித்தம் இல்லை போல. ஏன்னா நம்ம போய் மாட்டிக்கொண்டு நம்ம படுகிற கஷ்டத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நம்ம போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் குத்துது கொடாயுதுன்னா யாரும் ஆண்டவரே கூட என்ன செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு மாப்பிள்ளைய, பெஸ்டான ஒரு மாப்பிள்ளையை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இழந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேஸ்ட்டே இல்லை. குடிகாரன், கெஞ்சா அடிக்கிறவன், போதையில் இருக்கிறவன், அராஜகம் பண்ணுறவன், என்ன டேஸ்ட்டுனே தெரியல. அல்லேலூயா. எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க? அப்போல்லாம் எனக்கு நல்லவன் கிடைச்சா போதும், காசு இருக்குதோ பணம் இருக்குதோ, நல்ல ஒரு மனுஷ மாப்பிள்ளையாக கிடைச்சா போதும். இப்போல்லாம் எது தெரியுமா ஸ்டைலு சொல்லுங்க? கெஞ்சா அடிக்கிறவன் தான் ஸ்டைல் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன டேஸ்ட்டுனே தெரியல. அவனுடைய காரியம் A to Z இந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு தெரியும். எனக்கு தெரியுமே, அவர் குடிப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் சிகரெட் பிடிப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் கெஞ்சா அடிப்பாருன்னு தெரியும், அவர் ரவுடின்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணேன். அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்கும். உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? ஒரு கெஞ்சா அடிக்கிறவன், குடிக்கிறவன் எப்படி உன்னை நல்லா வச்சிருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா வச்சு குடிக்கிறதெல்லாம் எங்கே போகும்? எங்கே சம்பாரிச்சிட்டு வந்த உடனே நீ நினைக்கிற சில பேர்லாம் நான் போய் அவரை மாற்றிடுவேன். இந்த அம்மா போய் நீயே மாறல, நீயே போய் குட்டையில் விடுற, நீ எங்கே குட்டையை மாற்ற முடியும்? நான் போய் மாற்றிடுவேன். டைலாக் வேற, சான்ஸே கிடையாது, மாற்ற முடியாது. அப்புறம் சொல்கிறது, அவர் சம்பாரிச்சிட்டு என்கிட்ட கொடுக்கவே மாட்டுறாரு. எங்கே கொடுப்பாரு? குடிப்பாருன்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணின. குடி சம்பாத்தியெல்லாம் எங்கே போகும்? யார்கிட்ட போகும்? டாஸ்மார்க் கடைக்கு தான் போகும். எப்போ பாரு அடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்டு. இப்போல்லாம் லவ் பண்ணும்போது குடிக்கிறது தெரியாது, கல்யாணம் ஆன பிற்பாடு தான் அவர் குடிக்கிறதே தெரியும். அப்போ தான் கண்கள், ஆவிக்குண்டான கண்கள் அப்போ தான் திறக்கப்படும். லவ் பண்ணும்போது குடிச்சிருப்பார், அப்போ தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு நைட்டில் குடிச்சிட்டு ஆடிட்டே வராரு பாரு, அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் அவர் முழு குடிகாரன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடிலாம் அவர் குடிச்சிட்டு வரும்போது ஸ்டைலாக, அவர் ஆடிட்டு வர்றதே ஸ்டைலாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியே ரசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா வயசு அது மாதிரி. அல்லேலூயா. நம்ம வயதில் என்ன முடிவு எடுக்கிறோம் தெரியல. ஒரு குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், சிகரெட்டு பிடிக்கிறவன், தவறான பழக்கத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் உங்களை எப்படி வச்சிருக்க முடியாது. அவனுக்கு எப்போ பழுது குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும். எப்போ கடை திறப்பாங்க? காலையில் எப்போ கடை திறக்கும்? சாயந்தரம் எப்போ கடை மூடுவாங்க? இந்த ஞாபகம் தான் இருக்கும். வீட்டில் மனைவி, பிள்ளைகள், குழந்தை, குடும்பம் என்ற நினைவு ஒரு நாளும் இருக்காது. அந்த வாழ்க்கையை தேடி நீ போய் நீ உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறத விட அழகும் நேர்த்தியுமாய் உனக்கேற்ற, உன் இருதயத்துக்கேற்ற, உன் சுபாவத்துக்கு ஏற்ற ஒரு மகனை கர்த்தர் ஒரு இடத்துல உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதெல்லாம் உதறிட்டு எனக்கு இதுதான் வேணும் என்று ஏவாளை போல் அந்த பழத்தை எடுத்து புசித்து என்ன ஆயிடுறோம்? மகிமையை இழந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது பெஸ்ட்டானது தான், பெஸ்ட்டானது தான். நம்ம எடுக்கிற முடிவு இதுதான் நீ வேணும்னு ஆண்டவர் விட்டுறாரு. சில நேரத்தில் சில பேரெல்லாம் இதுதான் வேணும்னு நிற்பாங்க. ஆண்டவர் எச்சரித்து பார்ப்பார், சொல்லி பார்ப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த லவ் பண்ணி நான் உயிராக லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த மருந்து குடிச்சிட்டு இந்த சூசைட் பண்ணிட்டு பண்ணுற திருமணம்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன்.
சத்தம் வரல, நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அல்லேலூயா. உருப்படவே படாது. அல்லேலூயா. இல்லையா? அப்படி உயிரை கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். நீ சூசைடு பண்ணிட்டு ஏதோ கர்த்தருடைய கிருபையில் தப்பிச்சிட்டு போற, நீ செத்து போயிட்ட. அவனா உன்னையே பார்த்து உன்னை போலயே ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான்? சொல்லுங்களேன். இன்னும் சத்தம் வரல. நான் உயிரை கொடுக்குறேன், இந்த மருந்தை சாப்பிட்றது, சூசைட் பண்ணிக்கிறது நீ தவறி ஏதோ கடவுளுடைய கிருபையில் வந்துடுற, செத்து போயிட்ட. யாருக்கு நஷ்டம்? பெற்றவங்களுக்கு தான் நஷ்டம், பெற்றவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ உன் கூட சுத்தனான் தெரியுமா, அவன் உன்னை போலேயே ஒரு சிலையை செஞ்சு அது பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு அது கூடயே வாழ்ந்துட்டு இருப்பான் நினைக்க கனவு காண்றது. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள், நீ இல்லை அவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள். இப்படி தான் உலகம் போயிட்டே இருக்கு. நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை தெளிவாக எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாய்